ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை ஈசல் திட்டு மலை கிராமத்தில் சாலை வசதி இல்லாததால் மணியன் என்ற இறந்தவர் உடலை கரடு முரடான மலைப்பகுதியில் தொட்டில் கட்டி தூக்கிச் செல்லும் காணொளி பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். உடுமலைப்பேட்டை பகுதியில் உள்ள பல மலை கிராமங்களின் சாலை வசதிக்காக 59 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட போதும் சாலை அமைக்கப்படவில்லை என்பது தமிழக அரசின் அவல நிலைக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் கிராம சாலைகள் திட்டத்திற்கு சுமார் 6000 கோடி ரூபாய் வரை தமிழகத்திற்கு வழங்கப்பட்ட நிதி எங்கே போனது என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். திருப்பூர், கோவை, வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாநகரங்களை சுற்றி இருக்கும் மலை கிராமங்களில் கூட சாலைகள் அமைக்கப்படாமல் உள்ளது. தமிழகத்தில் வசிக்கும் பழங்குடி மக்கள் மிகவும் அவல நிலையில் வசித்து வருகிறார்கள் என அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். உடனடியாக தமிழகம் முழுவதும் உள்ள சாலை வசதி இல்லாத மலை கிராமங்களை கணக்கெடுத்து அவை அனைத்திற்கும் சாலைகள் அமைத்து தர வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை ஈசல் திட்டு சாலை கிராமத்தில் சாலை வசதி இல்லாததால் மணியன் என்ற இறந்தவர் உடலை கரடு முரடான மலைப்பகுதியில் தொட்டில் கட்டி தூக்கிச் செல்லும் காணொளி பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உடுமலைப்பேட்டை பகுதியில் உள்ள பல மலை கிராமங்களின் சாலை வசதிக்காக 59 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட போதும் சாலை அமைக்கப்படவில்லை என்பது தமிழக அரசின் அவல நிலைக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் கிராம சாலைகள் திட்டத்திற்கு சுமார் 6000 கோடி ரூபாய் வரை தமிழகத்திற்கு வழங்கப்பட்ட நிதி எங்கே போனது என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். திருப்பூர், கோவை, வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாநகரங்களை சுற்றியிருக்கும் மலை கிராமங்களில் கூட சாலைகள் அமைக்கப்படாமல் உள்ளது. தமிழகத்தில் வசிக்கும் பழங்குடி மக்கள் மிகவும் அவல நிலையில் வசித்து வருகிறார்கள் என அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். உடனடியாக தமிழகம் முழுவதும் உள்ள சாலை வசதி இல்லாத மலை கிராமங்களை கணக்கெடுத்து அவை அனைத்திற்கும் சாலைகள் அமைத்து தர வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். அண்மை செய்தி. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை ஈசல் திட்டு மலை கிராமத்தில் சாலை வசதி இல்லாததால் மணியன் என்ற இறந்தவர் உடலை கரடு முரடான மலைப்பகுதியில் தொட்டில் கட்டி தூக்கிச் செல்லும் காணொளி பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். உடுமலைப்பேட்டை பகுதியில் உள்ள பல மலை கிராமங்களின் சாலை வசதிக்காக 59 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட போதும் சாலை அமைக்கப்படவில்லை என்பது தமிழக அரசின் அவல நிலைக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் கிராம சாலைகள் திட்டத்திற்கு சுமார் 6000 கோடி ரூபாய் வரை தமிழகத்திற்கு வழங்கப்பட்ட நிதி எங்கே போனது என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். திருப்பூர், கோவை, வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாநகரங்களைச் சேர்ந்த திருப்பூர், கோவை, வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாநகரங்களை சுற்றியிருக்கும் மலை கிராமங்களில் கூட சாலைகள் அமைக்கப்படாமல் உள்ளது. தமிழகத்தில் வசிக்கும் பழங்குடி மக்கள் மிகவும் அவல நிலையில் வசித்து வருகிறார்கள் என அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். உடனடியாக தமிழகம் முழுவதும் உள்ள சாலை வசதி இல்லாத மலை கிராமங்களை கணக்கெடுத்து அவை அனைத்திற்கும் சாலைகள் அமைத்து தர வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார்.